புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிக்க வந்த காலகட்டத்தில் அவரது குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் தனது நடிப்புக்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். சினிமாவை பொறுத்தவரை எம்ஜிஆரின் அண்ணனை பெரியவர் என்றும் எம்ஜிஆரை சின்னவர் என்றும் தான் அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அண்ணன் மீது மிகுந்த மரியாதையும் பக்தியும் கொண்டவர் எம்ஜிஆர். அந்த வகையில் எம்ஜிஆர் கதாநாயகனாக மாறுவதற்கு முன்பும் மாறிய காலகட்டத்திலும் அவருடன் இணைந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் எம்ஜி சக்கரபாணி. பொதுவாக சினிமா நடிகர்களில் பெரும்பாலானோர் படப்பிடிப்புக்கு வந்தோமா நடித்தோமா என்று போய்விடுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே நடிப்பையும் தாண்டி படப்பிடிப்பு விஷயங்கள், டெக்னிக்கல் சங்கதிகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் எம்ஜிஆருக்கு இயல்பிலேயே படத்தின் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது. படப்பிடிப்புக்காக அமைக்கப்படும் லைட்டிங், கேமரா கோணம் என எல்லாவற்றையும் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார் எம்ஜிஆர். அவ்வளவு ஏன், அவர் கதாநாயகனாக அறிமுகமான சமயத்தில் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட 100 வீரர்களுக்கு மேக்கப் போட்டு முடித்துதான் படப்பிடிப்பே துவங்கும். கைவசம் இருக்கும் மேக்கப் மேன்களை வைத்து மேக்கப் போட்டு வருவதற்குள் அதற்கே பாதி நேரம் சரியாகிவிடும். இந்த சமயத்தில் ஏற்கனவே நாடகத்துறையில் இருந்தபோது ஒப்பனை கலையை கற்றுக்கொண்டிருந்த எம்ஜிஆர் தான் ஒரு கதாநாயக நடிகன் என்றெல்லாம் பார்க்காமல் தன் பங்கிற்கு பல பேருக்கு ஒப்பனை செய்து படப்பிடிப்பை விரைந்து துவங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவரான எம்ஜிஆர் தமிழ் மாயா மச்சிந்தரா என்கின்ற படத்தில் நடித்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. ஹிந்தியில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற மாயா மச்சிந்திரா என்கின்ற படத்தை தான் 5 வருடங்கள் கழித்து தமிழில் அதே பெயரில் ரீமேக் செய்து எடுத்தார்கள். இதில் எம்ஜிஆர் கதாநாயகன் இல்லை என்றாலும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடித்தார். இந்த படத்தை இயக்கியவர் ராஜா சந்திரசேகர், அதாவது பிரபல இயக்குனரான ராஜா சாண்டோவின் தம்பிதான் இவர். இந்த படத்தில் எம்ஜிஆருடன் அவரது அண்ணன் சக்கரபாணியும் இணைந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அப்போது சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்த நிலையில் எம்ஜிஆருக்கு ஏனோ அதில் திருப்தி ஏற்படவில்லை. இந்த படம் ஹிந்தியில் வெளியான போது எம்ஜிஆர் பார்த்திருக்கிறார். ஆனால் அதில் இருந்தது போன்ற காட்சிகள், ஷாட்டுகள், டேக்குகள் இல்லை என்பது போல எம்ஜிஆருக்கு தோன்றியது. அதனால் அவ்வப்போது இயக்குனரிடம் சென்று இது பற்றி சில கேள்விகளை எழுப்பி வந்தார். இதை கவனித்த அவரது அண்ணன் சக்கரபாணி எம்ஜிஆரை அழைத்து, நீ இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? நடிக்கத்தானே வந்தாய்? அந்த வேலையை மட்டும் பார். தேவையில்லாமல் மற்ற விஷயங்களில் தலையிட்டு பிரச்சனையை இழுத்து கொள்ளாதே என்று கண்டித்தார். இப்படி எம்ஜிஆரை சக்கரபாணி கண்டிப்பதை அருகில் இருந்து பார்த்த இயக்குனர் ராஜசந்திரசேகர் சக்கரபாணியை அமைதிப்படுத்திவிட்டு எம்ஜிஆரை அழைத்து கொண்டு அன்று மாலை ஒரு ஸ்டுடியோவில் உள்ள சின்ன திரையரங்குக்கு அழைத்து சென்றார். அங்கே ஹிந்தியில் வெளியான மாயா மச்சிந்திரா படத்தை திரையிட சொன்னார் இயக்குனர் ராஜசந்திரசேகர். படம் 10 நிமிடங்கள் ஓடிய நிலையில் எம்ஜிஆரால் அந்த படத்தை பொறுமையுடன் உட்கார்ந்து பார்க்க முடியவில்லை. போதும், நிறுத்துங்கள் என எழுந்துவிட்டார். உடனே இயக்குனர், ஏன் இப்படி சொல்கிறாய் என்று கேட்க, இல்லை, அந்த படத்தின் காட்சிகள், ஷாட்டுகள் 5 வருடங்களுக்கு முன் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. ஆனால் இப்போது 5 வருடம் கழித்து பார்க்கும்போது அதில் எவ்வளவோ குறைபாடுகள் இருப்பதை உணர முடிகிறது என்று கூறினார். அது மட்டுமல்ல, இப்போது நீங்கள் எடுப்பதுதான் உண்மையான படம், இதுதான் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்று என் தவறை உணர்ந்து இயக்குனரிடம் மன்னிப்பு கேட்டார் எம்ஜிஆர். அதற்கு ராஜசந்திரசேகர் பெருந்தன்மையாக, இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை. இந்த 5 வருடங்களில் உன் தொழில்நுட்ப அறிவும் சேர்ந்து நன்கு வளர்ந்திருக்கிறது. நானும் இந்த படத்தை பார்த்தபோது அதில் உள்ள குறைகள் எனக்கு நன்றாக தெரிந்தது. அதனால்தான் இந்த படத்தில் வேறு விதமான காட்சி அமைப்பு, டேக்குகள் என மாற்றி எடுத்து வருகிறேன். நீ இப்படி கேட்டதில் எந்த தவறும் இல்லை என்று கூறி எம்ஜிஆரின் தோளை தட்டி கொடுத்தார். இப்படி தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் காட்டிய ஆர்வம்தான் பின்னாளில் அவரது ஒவ்வொரு படத்தின் வெற்றிக்கும் உறுதுணையாக அமைந்தது.